ஏமேஷ் ஏமேஷ் ஸோ இப்போ நீங்கள் கேட்டது என் பையனோட வாய்ஸு. கடைசியாக 2021 வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். ஸோ அப்போது ஃப்ரெண்டோட பையனை வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வாய்ஸ் தான் அது. ஸோ அதுக்கு அடுத்துமே 21 ஜூன் 19 வந்து தம்பி நம்மளெல்லாம் விட்டு கடவுள்கிட்ட போயிட்டார். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஹீரோவாக அப்படியே கண்ணாடி அந்த ஷூவும் அந்த சூப்பராக அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு சூப்பராக இருக்கும் தம்பியோடது. ஸோ இதுதான் ஃபைனல் வீடியோ. எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாமே நம்ம கொடைக்கானலுக்கு போய் வந்தது. ஸோ தம்பியும் அதுதான் ஃபைனல் ட்ரிப்பு அப்படின்னு போனது. அதே மாதிரி இது 2021 சேம் மதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஷூட் பண்ணோம். இது வந்து அப்போ தான் ஷஷூஸ் MP3 அப்படின்ற சேனல் நான் ஓப்பன் பண்ணேன். அது என் பையனுக்காக மட்டும்தான். ஸோ அந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே இது தான் இருக்கும் எங்களுது. ஃபஸ்ட்டு வீடியோவே நான் போஸ்ட் பண்ணது இந்த வீடியோ. ஸோ 2021 இதுவுமே. ஸோ எவ்வளோ பாசமாக கட்டி பிடிச்சிட்டு என்ன ரொம்ப பாசமாக இது பண்ணிகிட்ருக்காரு. பட் இப்போ எங்கள் கூட இல்லை. என்ன தான் 1000 பேர் மதர்ஸ் டே விஷ் பண்ணாலும் என் பையன் வந்து அம்மா அப்படின்ற கூப்பிட்ற அந்த வார்த்தை வந்து ஈடாகாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நிறைய பெத்த தாய் வந்து இந்த மாதிரி முதல் குழந்தை இறந்து தன்னோட பசங்களை இழந்து இப்பவும் ஏதோ ஒரு ரீசனுக்காகவே இன்னும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ எந்த காரணத்துக்காகவும் தாய் அப்படின்றவங்கள வந்து நோவடிக்காதீங்க, மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ தாய் அப்படின்றவங்க சும்மா வந்து எல்லாத்துக்கும் திட்டுறதோ பண்ணுறதோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளோட லைஃப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் திட்டுவாங்க செய்வாங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுட்டு தாயை வந்து மெயினாக வந்து எந்த அனாதை இல்லத்துலேயும் விடாதீங்க. இதுதான் என்னோடய மெயின் ரிக்வெஸ்ட். ஸோ நம்மளை பெற்ற தாய் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி திருப்பி நம்மளுக்கு வந்து அவங்க கிடைக்க போகிறதில்ல. அடுத்த ஜென்மம் அப்படின்னு இருந்தாலும் திருப்பி அவங்களோட வயிற்றில் நம்ம பிறப்போமா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் யாருமே அனாதை இல்லத்தில் வந்து உங்களோட கஷ்டத்துக்காக உங்களோட பேரண்ட்ஸை வந்து அங்கே விடாதீங்க. எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் நம்ம பெற்ற குழந்தைய வந்து நம்ம ஒரு நாள் எந்த காரணத்துக்காகவும் நம்மளை வந்து எங்கேயுமே விடவே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதே சேம் நீங்களும் அதே பண்ணுங்கள். ஒரு வேளை சாப்பிட்லனாலும் அவங்களோட வயிற்றை கட்டி நம்மளை வந்து நம்மளுக்காக சாப்பாடு கொடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால் அனாதை இல்லம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கவிதை. காயங்கள் ஆறி போகும், கற்பனைகள் மறைந்து போகும், கனவுகள் கலைந்து போகும், என்றுமே மாறாமல் இருப்பது தாய் நம் மீது கொண்ட பாசம். என்றுமே மாறாமல் இருப்பது தாய் நம் மீது கொண்ட பாசம், நாம் தாய் மீது கொண்ட பாசம். ஸோ இது ஒரு சின்ன வரிகள். உங்களுக்கே தெரியும் தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக நான் வந்து பேசவும் மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். பட் ஆனாலும் ட்ரை பண்ணி ஒரு சின்ன கவிதை கொடுத்துருக்கேன். நிறைய தாய்மார்கள் தன்னோட குழந்தைங்களை வந்து பறி கொடுத்துட்டு இன்னமும் அழுதுட்டுருக்கிறது தெரியும். பட் ஃபீல் பண்ணாதீங்க. ஹாப்பி மதர்ஸ் டே. இன்றைக்கி என் பொண்ணு மதர்ஸ் டே அன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. ஸோ மதர்ஸ் டே கிஃப்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பராக ஸ்மைலி ஸ்டிக்ஸ் ஒட்டியிருக்காங்க. உள்ளவே என்னமோ டங்டங்கன்னு லைட் வேறு எரியுது. சம் ட்ராயிங்ஸ். ஹாப்பி மதர்ஸ் டே. ஓ ஹாப்பி மதர்ஸ் டே. HMDன்னு சிம்பிளாக போட்டிருக்காங்க. லைட்டு சூப்பராக இருக்குது. ஒரு நைட் பெட் லைட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. கலர்ஸாக இது ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நெயில் பாலிஷ் என்னோடய ஃபேவரட் கலரில். அண்ட் என்னடா இது, மாமா அர்த்தோட லிப்ஸ்டிக்கு.
நீங்கள் எனக்கு டைரி கேட்டுட்டு இருந்தீங்களா உங்கள் யூடியூப் சேனலுக்கு அந்த நம்பர் நோட் பண்ணேன். யூடியூப் சேனலுக்கு நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக டைரியா செம. அண்ட் சூப்பர், மை ஃபேவரட் டைரி மில்க் சாக்லேட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரியலி எனக்கு பிடிச்சதே இதுதான், ரொம்ப பிடிச்சதே இதுதான். அப்படியா? நான் வந்து இந்த ஜுடியோட ப்ராடக்ட் வாங்கலாம்னு நினச்சாங்க. இல்லை அது சூப்பர் சூப்பர். இது பிடிக்குமா பிடிக்காதான்னு நினச்சி நைஸ் செட், சூப்பர், தேங்க்யூ.